வணக்கம் மக்களே, என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் சென்னை தமிழ்நாடு கோயில்பேட்டில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து நம்ம எல்லாம் வந்து வெளிநாடுக்கு வந்து மைக்ரேட் பண்ணி போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு கன்சல்டன்சியோ இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலிமா பார்த்து போங்க, அதுதான் நல்லது. தேவையில்லாமல் ஏஜென்ட்டு போய் மாட்டி அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அது மூலிமா உங்கள் நேரத்தையும் பணத்தையும் விரயம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்ல ஒரு உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையோ இல்லைனா வந்து உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி உங்கள் திறமையை வச்சு பாஸ்போர்ட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள். நேர்மையான கன்சல்டன்சி வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்லா சம்பாதிச்சு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய கெரியரையும் நீங்கள் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு 2 வருஷம் ஈராக்லேருந்து வந்தேன். இப்போ ரஷ்யாவில் ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணிட்டு வந்து ஒரு கன்சல்டன்சி மூலமாக தான் போகிறேன். அப்போ அந்த கன்சல்டன்சி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏசியா பவர் கன்சல்டன்சி சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு குட் கன்சல்டன்சி ஃபார் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை, மும்பை, டெல்லி அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் குட்வில் ஃபார் த ஆல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ உங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா அது மூலிமா அப்ளை பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் நல்ல ஸ்கோப் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, ஹெச்விஎஸ்சி, எம்இபி, ஸோ இந்த மாதிரி நிறையா வேக்கன்சி இருக்குது. அதில் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, சும்மா ஒரு ஏனாதானே அப்ளை பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். வணக்கம்.